ஃப்ரெண்ட்ஸ், உங்களை தாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 2025 2ஆம் மாதம் 9ஆம் தேதி பார்த்தீங்களேண்டா இப்போ 10:30 கூட 11 மணி ஆகுது. உறக்கம் வேற இல்லை. காரணம் என்னென்னா சில சம்பவங்கள் மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்குது. அதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஜோக்காயம் இருக்கும். என்னெல்ல தாங்க இப்படி ஒரு ரெண்டு யோசிக்கலாம் என்றாலும் சின்ன ஒரு பகிர்வு தான். இப்போ இன்றைக்கு பொழுது என்னென்னா இந்த டிஷர்ட்டும் ஒரு ஞாபகத்தை தருதுன்னு சொன்னால், ஒரு 2 வருஷத்துக்கு முதல் இதே டிஷர்ட்டோட நித்திரப்பாலி ஒலிம்பி ஒருவருக்கு 5 லட்சம் கொடுத்த விஷயம். அப்போ அதாலே எனக்கு அந்த நினைவு வந்துட்டுது. அதோடு இன்றைக்கு போன இடமும் அப்படித்தான். எங்கே இணக்க சபை முதல்ல இருக்கா போய் கலைச்சி அது ஒரு பகுதியினருக்கு, இப்போ அடுத்த பகுதியினருக்கு இணக்க சபைக்கு போனோம். சரியா? இப்போ இணக்க சபைக்கு போனபடியாலும் இந்த டிஷர்ட்டை இரவில் போடுறபடியாலும் ஒரு மெமரி. 2 வருஷமாகுது இதே டிஷர்ட்டோடு விடியனத்தில் பாலி எழும்பி 5 லட்சம் கொடுத்து, அது இப்போ இன்னும் 2,30,000 தரும் மாதிரி 2 வருஷம். இதுக்கு வட்டியை பேருங்க மாதம் 2,30,000 எவ்வளவு வரும்? இதுக்கெல்லாம் பின்னால் வர்ற விஷயம் உங்களுக்கு விளங்கப்படுத்த நினைக்கிறேன்னு என்னென்னு சொன்னால், அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது. சரியா? இல்லை தாங்கி 1%, 2%, 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபாண்டு மிச்சம் பிடிக்கிற ஒரு ஆள் இவ்வளவு லொட்டை கொடுத்துட்டு இருக்கிறோம்டா பெரிய விஷயந்தானே. இவ்வளவு நடந்தது. கனவேருக்கு லட்சமாக கொடுத்துட்டு இருக்கிறோம், நகையாக கொடுத்துட்டு இருக்கிறோம். வீட்டில் டிவி 3 லட்சம் டிவியே இருக்கா விட இந்த நிகழ்வு. பிறகு சங்கிலி அறுத்தாங்க, கற்கோளை இல்லை சங்கிலி அறுத்தாங்க. இப்படியே ரொம்ப சரியான லொட்டை தான். இந்திய பிஸ்னஸ் கூட லட்சமாக கொடுத்துட்டு இங்கே 100, 200 தெரிகிற விஷயம். அதுவும் இதுக்க வருது. அதால் இப்போ ஒரு நல்ல ஒரு பகிர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ சரி, ஓகே. அதுக்குள்ளே உங்களுக்கு இன்னொன்று சொன்னால் தானே, 25 வருஷமாக மோட்டார் பைக் ஓடிக்கிட்டு லைசன்ஸ் எழுத்து பரீட்சை செய்தேன். பிறகு மோட்டார் பைக்கு ரயிலுக்கு போய்க்க அது ஒரு மோட்டார் பைக் வேறு மோட்டார் பைக்கை கொண்டு அங்கே தந்தாங்க. அதால் அது கால் உண்ட வேண்டி வந்துட்டுது. ஓடி பழக்கம் இல்லாத மோட்டார் பைக் அங்கே தந்தால் இப்படி இருக்கும். சரி, அதெல்லாம் போகுதுன்னு பார்த்தா 25 வருஷம் ஏதோ ஓடிட்டு நம்ம இப்போ ஓடுறது பயம் தானே. அப்போ பஸ்ஸில் போவோம்ட்டு சரி பஸ்ஸில் போய் இணக்க சபை விஷயம் எல்லாம் முடித்தா ஒரு 9, 10:30 அப்படி ஆயிட்டு. 10:30 இல்லை 10 மணி அப்படி. அப்போ என்ன செய்கிறது? இனி பென்ஷன் எடுத்தால் வேலை இல்லையா? அப்போ வேலை விசராக இருந்தது. என்ன செய்கிற? வீட்டை போயும் தனியாண்டுட்டு சரி போய் சிவன் கோயிலுக்கு போவோம்ட்டு சிவன் கோயிலுக்கு போனால் உள்ளே எல்லாம் சுற்றி கும்பிட இல்லை அங்கேக்கு முழங்கால் சரி வராதானே. அப்போ பின்னால் இருக்கிற பிள்ளையார் எல்லாருக்கும் தெரியும். சிவன் கோயிலில் முன்னுக்கு இருக்கிற பிள்ளையாரில் இருந்துட்டேன். இருந்து ஒரு 1/2 மணி நேரம் பேக்குக்குள்ளே ஒரு கிழங்கு 3 கிழங்கு இருந்து எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருந்துட்டு என்ன செய்வோம்? திரும்பி வீட்டை போவோமா? வீட்டை வடிவாக சமைச்சு சாப்பிடுவோமா? இல்லையண்டா ஒரு ஆள் எனக்கு ஒரு 1000 ரூபா தரணும். அதுக்கு வெள்ளூரை கோயிலுக்கு போகணும். சரியா? வெள்ளூரை கோயிலுக்கு போகிறதுக்கே பஸ் காசு 200 ரூபா போகுது. என்றும் எனதுக்கு அந்த பொருளின் லாபம் அதில் சரி. ஆனாலும் அந்த காசு வாங்கத்தானே வேணும். சரி, ஓகேன்ட்டு இருந்து பார்த்தேன். இதுக்கும் டவுனுக்கு நடப்போம்ட்டு பிறகு டவுனுக்கு நடந்தால் நேரம் 10:47. சரி, ஓகே. மணக்காட்டு பஸ் ஒன்று வெள்ளூரை கோயிலுக்கு போவோம்னு சொன்னாங்க. 11:30 விளக்கிடுமெண்டாங்க. 10:47 11:30 மட்டும் ஒரு மாதிரி பொறுமையாக இருந்துட்டேன். என்ன சார் எங்கே ஏண்டாலும் இருக்கிறது தானே, வீட்டையும் இருக்கிறது தானேண்டு ஓகே இருந்தாச்சு. ஆனால் கண்டக்டர் வரவே இல்லை. டிரைவர் அங்கால நிற்கிறார். அப்போ டிரைவருக்கு சொன்னேன், என்னையா 11:30 ஆகுது, எல்லா இடத்துலையும் இப்போ ஆக்டிவாக நிற்கிறாங்க, நீங்கள் என்ன அந்த உண்மையாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட ஒரு அலுவலுக்கு போய்க்க அங்கே போலீஸாக இருந்த தம்பி நல்ல ஒரு தம்பி போல் இருக்குது. வடிவாண்ட பிரச்சனைகளை கேட்டவர், ஆனால் ஆதரவாக கதைச்சவர். அப்போ அதெல்லாம் இப்போ என்ன இப்போ சில அரசாங்கத்தின் இதாகவும் இருக்கலாம். அப்போ நான் சொன்னேன், என்ன தம்பி நேர முகாமைத்துவம் பெண் இல்லையோன்னா அவர் சொன்னார், என்னோட கதைக்காதைங்கோ கண்டக்டர் நான் தனித்து கொண்டு போயிடலாதானே, கண்டக்டர் வேறு கதையுங்கோன்னு.
அப்படியே பார்த்தா 11:47 கிட்டத்தட்ட ஒரு மணித்தியால் வாரார். கண்டக்டர் ஆடி ஆடி வாரார் ராஜநட போட்டுக்கொண்டு நல்ல ஸ்லோவை. அப்போ டிரைவர் சொல்கிறார், சரி நீங்கள் இப்போ காய்ச்சிங்க எல்லாரும் கதைங்க, கண்டக்டரை பேசுங்கண்டு. அப்போ நான் சொன்னால் கண்டக்டரை பேசி ஒரு பயனும் இல்லை, ரெண்டாவர் கொஞ்சம் திருப்பி பேசி விட்டுடுவாருன்னு தெரியும், முதல்ல அனுபவம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் அது பிரச்சனை இல்லை, நாங்கள் செயலில் காட்டுறோம். வேறு என்ன சார் அவரும் பார்த்தார் என்னோட என் முட்டி மோதுவானுட்டு அவரும் உடனே டிக்கெட்டை போட்டு டிக்கெட் தந்தார் 56 ரூபா. அப்போ மேனம் திக்குன்னது என்ன, இவர் 100 ரூபா கொடுத்தா 56 ரூபாய்க்கு இவ்வளோ பேலன்ஸ் ஆறாரோ என்ன முழுமையாக தருவாரோ உண்டு யோசித்தா அந்த மனுஷன் தந்துட்டுது, அப்படி 45 ரூபா தந்துட்டுது. அப்போ அப்பாடான் இருந்தது பேருங்க, 1 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு இல்லை தாங்கிட்ட யோசனை. சரி அது முடிஞ்சுது. கோயிலில் இறங்கியாச்சு. இறங்கி போய் உள்ளேயெல்லாம் கும்பிட இல்லை, வெளியில் சும்மா கும்பிட்டு விபூதியை தரிச்சிட்டு அந்த காசு ஒரு வரட்ட போய் காசு கேட்டால் அவள் கொஞ்சம் பொறுத்து வாங்குவோண்டு. சரி ஓகே என்ன செய்கிறது, ஆனால் 1.5 பஸ்ஸு பிடிக்கணும், திரும்ப பிடிச்சதான் நான் வந்து சேரலாம். ரைட்டு பார்த்து கொஞ்சம் நேரம் அதில் இருந்து கச்சான் வாங்கி சாப்பிட்டு எல்லாம் செய்துட்டு சரி ஓகே 1 காலுக்கு போக அவள் காசு தந்தா சரி 2 பஸ்ஸுக்கு வந்து பஸ்ஸில் வந்தால் மந்தியால் போகிற பருத்தத்துறை பஸ் வந்தது. அப்போ யோசித்தேன், ஓகே கற்கோளத்தால் போகிற பஸ்ஸுண்டா 50 ரூபா கூட முடியும், 56 ரூபா திரும்ப முடியும், திரும்ப நெல்லியடிக்கு வர 50 ரூபா முடியும், அப்போ 106 ரூபா. இது இடையில் இறங்கி இடையில் ஏறுனா கொஞ்சம் 10-20 ரூபா மிஞ்சும் தானே. 10-20 ரூபா பார்க்குறல தாங்கி இல்லை, லட்சமாக ஒரு பக்கம் போகுது, 10-20 ரூபாவே நான் பார்க்குறேன்டா கொஞ்சம் உங்களுக்கே சிரிப்பாக இல்லையா? சிரிப்பாக தான் இருக்கும், என்ன செய்கிற, அது என்னுடைய சுயமாக போயிட்டுது. லட்சமாக கொட்டிட்டு 10 ரூபாய்க்கு அந்த அவன் கொடுத்த 2.5 லட்சத்தை பேங்கில் போட்டாலே இப்போ நான் மாதம் பெறும் என்ன ஆண்டாலும் சரி இந்த 10 ரூபா 20 ரூபா கணக்கு பார்த்து சரி மந்தியில் வந்து அவர் 30 ரூபா எடுத்தார். ஓகே இங்கால ஒரு தம்பி சாரியில் 2ஆவதுல ஏறினபடியாக மந்தியைக்கு மார்க்கெட்டும் போட்டு அவரும் ஒரு 40 ரூபா எடுத்தார். அப்போ 70 ரூபா ஆண்டா அங்கே போய் அப்படி வந்திருந்தால் 106 ரூபா முடிஞ்சிருக்கும். 70 ரூபா இப்போ 36 ரூபா லாபம் வந்து நெச்சு கொண்டு வந்தில்ல தாங்கிக்கு ஒரு என்ன பேக்கரி ஒன்றுக்கு போனேன், ஒரு கடலை மாவு வாங்கணுமெண்டா கொஞ்சம் களையாத்தான் இருக்குது. இப்போ சர்பத் என்ன இல்லைன்னா 180 ரூபா. எனக்கு சர்பத் வாங்குறது உடன்பாடு இல்லை, ஏனெண்டா வீண் உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை, சளி. அப்போ ஓகே தேசிக்காய் ஒரு மிரக்கறி வேண்டிய இடத்துல 10 ரூபா பேலன்ஸுக்கு ஒரு தேசிக்காய் தந்தவர். தேசிக்காய் போய் வீட்டை குடித்தா கரைச்சி தேசிக்காய் 10 ரூபா, சீனி ஒரு 20 ரூபாண்டா 30 ரூபாவோட நல்ல தேசி தண்ணி உடம்புக்கு நல்லது தானேன்னு யோசிச்சா அங்கே வித்தியாசமான ஒரு சுச்சுவேஷனால் அந்த 180 ரூபா சர்பத்தை குடிக்க வேண்டி வந்துட்டுது. அப்போ குடிச்சுட்டு காசு கொடுக்க சரியான கஷ்டமாக இருந்ததுன்னுண்டா குடிக்காமலே வந்திருக்கலாம். சுச்சுவேஷன் குடிக்க வச்சுட்டுதே என்றுட்டு சரி என்று 180 ரூபா கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் ஏன்னு சொல்கிறேன்டா இதுதான், இப்படியே லட்சமாக கொட்டி கொடுத்துட்டு 10 ரூபா 20 ரூபாக்கு இல்லை தான் அங்கே கணக்கு பார்க்குறேன்டா எல்லாம் என்னென்னு சொல்கிறது, எங்களுக்கு வெறுறது வெறும் போகிறது போகுமென்றது தான் நீ அதைத்தான் சொல்ல வார். எங்களுக்கு 10 ரூபா வெறும் ஒன்றுமெண்டா அது எப்படியோ வரும், 10 ரூபா போகணுமெண்டா அது எப்படியோ போகும். இது கடைசி நான் சர்பத் குடிக்கிறதாகவே இருக்கேன். ஆனால் அங்கே 30 ரூபா கணக்கு பார்த்து இங்கே 10 ரூபா கணக்கு பார்த்து பஸ் அப்படி எல்லாம் பிளான் பண்ணி வந்து 180 ரூபா கொடுக்க இல்லையா. இதெல்லாம் யாருக்கு சமர்ப்பணம்ண்டா, எங்கள்கிட்ட வாங்கி போட்டு பெரிய ஏகாந்தமாக திரிகிறாங்க, விதமாக உடுப்பை போட்டு விதமாக பெரிய ஜென்டில் உமன் மாதிரி திரிகிறாங்க. சரியா, அவர்களுக்கான பதிவு தான். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கதைச்சிட்டேன். இதுக்கு எல்லாமே வருது, பார்த்துருப்பீங்க, எல்லா விஷயமும் வருது. அதான் எல்லாம் சொன்னேன், இந்த டிஷர்ட்டோட காசு கொடுத்த ஃபோட்டோவிலும் இருக்குது கொடுத்த காசு. பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும், அதுதான் உண்மை. சரியா, அதால் நாங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. 10 நிமிஷமாகுது, நெத்திரையும் போயிட்டு இதை கதைப்பமெண்டவுடனே. ஆகவே
இதெல்லாம் ஒரு பகிர்வு தான். சிலர் இதை நையாண்டு செய்கிறாங்க, அதை அங்கேயும் சும்மா தன்னை இதுகளை கெடுக்கிறா, தன்னை மரியாதையை குறைக்கிறாண்டு. என்னை பொறுத்தவரை அது இல்லை. இது ஓகே, எனக்கு ரிலாக்ஸ். மற்றவைக்கு மரியாதை குறைச்சி அவை எனக்கு நிம்மதியை தரப்போகிற இல்லை. யாராவது சிலர் சொல்லுவாங்க, இதெல்லாம் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்க, எல்லாம் போடுறீங்கண்டா யாராலாவது எங்களுக்கு மகிழ்ச்சி என்ற விஷயத்தை தர முடியுமா? இல்லைன்னா அதாலே ஓகே, பாய், குட் நைட்.